நடிகர் சூர்யாவுடைய கருப்பு இந்த படம் எப்படி இருக்கு? நம்பி தியேட்டருக்கு போலாமா? வேணாமான்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முந்தைய படம் கங்குவா, ரெட்ரோ அதெல்லாம் மறந்துருங்க. பட் இந்த படம் எப்படிங்கிறத நான் ஒரு ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூ சொல்றேன். இந்த படம் ஏன் பார்க்கணும் நம்ம அப்படின்னா, இந்த நாட்ல அட்வொகேட்ன்ற பேர்ல நானும் லாயர் தான், நானும் லாயர் தான்னு சொல்லிட்டு லாவே முடிக்காம சில பேர் சுத்திக்கிட்டு, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு, ரவுடிசம் பண்ணிக்கிட்டு, அதில வர கமிஷன வச்சு மக்கள வந்து சில பேர ஏமாத்தி, இந்த சிஸ்டத்த நல்லா இருக்கிற இந்த சிஸ்டத்த கரப்ட் பண்ணிக்கிட்டு சில பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அட்வொகேட்ஸோடைய கதை தான் இந்த படம் அப்படிங்கிறது. ரொம்ப நடக்காத விஷயத்தலாம் காட்டல. ஒரு நடக்கிற கிரவுண்ட்ல என்ன இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவே இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய கன்டென்ட் ப்ளஸ்ஸு ஆர்ஜே பாலாஜி. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ரைட்டிங் அப்படிங்கிறது 5 பேர் எழுதியிருக்கிறாங்க. டைரக்ஷன் தான் ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்கிறாரு. அவரும் சில வேலையெல்லாம் ரைட்டிங்கில பண்ணியிருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. உண்மையா தன்னோட சக்திக்கு மீறின ஒரு விஷயத்த எடுத்து பண்ணி, ஓரளவுக்கு ஒரு மினிமம் கேரண்டியா குடுத்துருக்காரு. சரிங்க, ஒரு நல்ல ஒரு பிளாட்டு. மக்கள எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. இந்த சிஸ்டத்தில அதாவது மனுஷன் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சப்போஸ் ஒரு இந்த படம் எப்படி சொல்லணும்னா, ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறத விட, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சூர்யா அப்படிங்கிற ஒருத்தரு கருப்பசாமியா உள்ள வந்து, இந்த சிஸ்டத்த மாத்தணும் அப்படின்னு நெனச்சா கூட, சாமியே இங்க வந்தா தோத்து தான் போணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு. இத மீறி எப்படி வந்து சில விஷயங்கள மேஜிக்கா கிரியேட் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறதா ஒரு ஃபன்னான ஒரு படங்க. ஆல்ரெடி பார்த்த எல்கேஜி, மூக்குத்தி அம்மன்னு, இந்த மூக்குத்தி அம்மன் படம் மாதிரி இருந்தாலுமே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டா இந்த பவன் கல்யாண் வந்து கடவுளா வருவாரு ப்ரோன்னு ஒரு படம். அப்புறம் இந்த சில ஓஎம் ஓ மை காட் ஹிந்தியில இந்த கடவுள் அது மாரி ஒரு அவதாரம் எடுத்து வந்தா மாதிரி கருப்பசாமிய பேஸ் பண்ணி ஒரு படங்க. இதுல ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன வேல? ஆர்ஜே பாலாஜியால வில்லனா பார்க்க முடியுமா அப்படின்னா, அந்த ஒரு குழப்பத்துல தான் தியேட்டர்ல போய் உட்கார்ந்தேன். பார்த்தா என்ன தோணுச்சுன்னா, ஆர்ஜே பாலாஜி கரெக்ட்டு தானே. இன்னைக்கு வில்லனுங்கலாம் கேஜிஎஃப் படத்துல வர கருடன் மாரி இல்லையே. கூடவே இருந்து அழகா சிரிச்சு ஆர்ஜே பாலாஜி மாதிரி அவரோட கேரக்டர் மாரி அந்த படத்துல வர கேரக்டர் மாரி கூடவே இருந்து கழுத்து அறுக்குறவங்க தானே சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த வில்லத்தனம் செம்மையா பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா எஸ்ஜே சூர்யா மாரி இன்னொருத்தரையும் இது உள்ள போட்டுருக்கலாம். ஸோ மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆர்ஜே பாலாஜி சூப்பரா பண்ணிட்டாரு. அப்புறம் சதுரங்க வேட்டி நட்டி சார் சரியான பெர்ஃபார்மன்ஸு. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் வரக்கூடிய எல்லாருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். யாருமே குறைன்னே சொல்ல முடியாது. குறிப்பா அந்த ஓப்பனிங்ல வரக்கூடிய அப்பா, பொண்ணா 2 பேர் வராங்க. அந்த மலையாளம் பேசிட்டு. அவங்களோட ஆக்டிங்லாம் உண்மையாவே தரமா இருக்குங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த கதையே நகரும். ஸோ இதில வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர் தீபா வெங்கட் அது இதுன்னு நம்மள எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. இதில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோர்ட் ட்ராமா அந்த அங்க நடக்கிற சம்பவம், ஒரு ஆர்ஜே பாலாஜிக்கும், சூர்யா சாருக்கும் நடக்கிறது கிட்டத்தட்ட மாநாடுல எஸ்டிஆருக்கும், சிம்பு சாருக்கும், எஸ்ஜே சூர்யாவுக்கும் நடக்கிற ஒரு 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 சின்ன ஒரு கிளாஷ் மாதிரி அது ஒரு ஜாலியா போயிட்டுருக்கும். ஆர்ஜே பாலாஜி நடுவுல செகண்ட் ஹாஃப்ல அந்த கோர்ட் சீன்ல ஒரு கமெண்ட்ரிலாம் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சிரிப்பா இருக்கும். அந்த நம்ம ஐபிஎல் மேட்ச்ல அவரோட கமெண்ட்ரி பார்க்குற மாரி தான் அவ்வளோ ஜாலியா போயிட்டுருக்கும். ஸோ படம் எப்படி அப்படின்னா, சில பேர் ஒரு மிக்ஸ்டாவே இருந்தாங்க. ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த உடனே, அந்த இன்டர்வல் சீன்ல ஒரு இன்டர்வல் பிளாக் ஃபைட் ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா ரோலக்ஸ் வந்தா மாரி இருந்தது. அந்த ஷர்ட்டு கரை, அந்த ரத்த கரை அந்த மாதிரி ஒரு ரோலக்ஸுக்கு முன்னாடி ஒரு டீசர் மாதிரி இந்த கருப்பை இறக்கியிருக்கிறாரு. சூர்யா சார் ரோலக்ஸுக்கு தயாராகுறாரு போல. அந்த மாரி தான் இருந்தது. உண்மையா ஒரு லோகேஷ் கனகராஜோடைய அவருடைய படத்துல எப்படி ஒரு இன்டர்வல் வந்து ஒரு பிளாக் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பிளாக்கு. அதுதான் சொல்றேன் நான் இப்ப கூட. ஆர்ஜே பாலாஜி தன்னோட சக்திக்கு மீறி ஒரு சில விஷயத்த ட்ரை பண்ணி சூப்பரா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். சரி இத தாண்டி இந்த படத்துல என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மெசேஜ் ஒரு சில டயலாக்ஸ்லாம் நல்லா கைத்தட்ட வைக்கும். அந்த அளவுக்கு மெசேஜ் இருக்கு படத்துல. சூப்பராவா இருக்கு. இப்படி ஒரு கதையில, இப்படி ஒரு இதுல த்ரிஷா வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, எல்லாம் வராங்க. அப்படியே ஒரு சூப்பரா போயிட்டுருக்கு. அப்புறம் சூர்யா சாருடைய முந்தைய படம் ரெஃபரன்ஸ். இந்த ஆயுத எழுத்து, சாங்ஸு, ஜெய் பீம் இது முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சிங்கம் படத்துல எப்படி அப்படியே போலீஸ் யூனிஃபார்ம்ல வருவாரு, அந்த மாதிரி ஒரு சூர்யா வராரு. அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்போ வராருன்னு சொல்ல மாட்டேன். அது நீங்க பாருங்க. அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஸோ அதுவும் அந்த சிங்கம் பிஜிஎம்லயே வருவாரு. எவ்ரிபாடி லிசன்னு. ஸோ அதெல்லாம் வந்து தரமா இருந்துச்சு. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு. அது மட்டுமா ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டுன்னே சொல்லலாம். அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் விஜய் சாரோட லியோ படத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு காஃபி ஷாப் ஃபைட் மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் ஆகும். எல்லாரையும் கவர் பண்ணிட்டாங்க. ஏ டூ இசட். ஸோ இத தாண்டி இந்த படத்துல ஒரு கதை ஒரு பெரிய ப்ளஸ் தான். அப்புறம் இன்னொன்னா, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. காட்டுன அந்த கலரிங்கா இருக்கட்டும், கருப்பசாமி கோவில காட்டும்போது நம்ம அங்கேயே இருக்கிற மாரி இருக்கு. அந்த ஒளிப்பதிவுல. அப்புறம் இங்க காட்டும்போது, கோர்ட்ல காட்டும்போது கோர்ட் ட்ராமா மாரியே இருக்கு. ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த கலரிங்கா இருக்கட்டும், அந்த டோனா இருக்கட்டும்,
அதில் வச்ச லைட்டிங்காக இருக்கட்டும் ஒரு கலர்ஃபுல்லான படம். யார்ரா இது இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபினா ஜிகே விஷ்ணு. சரி யார் இந்த ஜிகே விஷ்ணுன்னு பார்த்தா மெர்சல் படத்தோட சினிமாட்டோகிராஃபரா, அதனால தான் மனுஷன் கலர்ஃபுல்லாக அந்த படமே மெர்சல் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கருப்பு படத்தையே சூர்யா சாருக்கு ஒரு கலர்ஃபுல்லாக எடுத்து காமிச்சிட்டாரு. சூர்யா சாருக்கு வச்ச மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அப்புறம் வர ஒவ்வொரு சீனும் அந்த மாஸ் எலவேஷன் எல்லாம் அப்படியே சும்மா அப்படி செதுக்கி வச்சுருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ த்ரிஷா மேடம் வந்து ஒரு கேரக்டர் வராங்க. அது நீங்கள் பாருங்கள், படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய கேரக்டர்ஸ் நட்டி சார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டென்ட்டாகவும் ஜெயிச்சிருக்கு, சூப்பராகவும் ஜெயிச்சிருக்கு. பட் நான் என்ன ஒரு ஹானஸ்டான ரிவ்யூனா, நான் சூர்யா சார் ஃபேன் கிடையாது. நான் ஒரு சூர்யா சார் ஃபேனாக இருந்தால் இந்த படத்தை 3 தடவை 4 தடவை கூட தேட்டரில் பார்ப்பேன். நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னால கண்ணை மூடிட்டு ரூ. 200 ரூ. 250 கொடுத்துட்டு ஒரு நல்ல படம்பா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மினிமம் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் போனேன் அப்படின்னா. ஸோ அந்தளவுக்கு படம் வந்து நல்லாவே வந்திருக்குங்க. ஸோ இது வந்து மிக்சடு மோசம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜான ஒரு டீசெண்டான நல்ல படம். ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ரொம்ப டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது படம். ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கும். இந்த சாய் அபியங்கரோட மியூசிக் காட் மோடு சாங்காக இருக்கட்டும், 4 பேர் சாங்கெல்லாம் சூப்பரு. உள்ளக்குள்ளே வச்ச காமெடி எல்லாமே சூப்பர். சாங் என்னென்னா கொஞ்சம் அனிருத்த அவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. இன்னும் சாய் அவர் நல்லா பண்ணக்கூடியவர் தான். டியூடு, இண்டிபெண்டன்ட் ஆல்பம்லலாம் அவருடைய யூனிக்னஸ் இருந்தது. பட் இந்த படத்தில் அனிருத் தான் ஞாபகம் வந்தார். ஸோ நல்லா மியூசிக் ஓகே, ஓரளவுக்கு உப்பேற்றிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓவராலாக நான் இந்த கருப்பு படத்துக்கு 10/7 கொடுப்பேங்க. தேட்டரில் என்னை கேட்டால் ஒன் டைம் தாராளமாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஜாலியாக ஒரு 2.25 மணி நேரம் நல்லா நல்லா சிரிச்சிட்டு வரலாம். ஸோ அப்படி ஒரு படம். கம்பேக்கா அப்படின்னு கேட்டோம்னா அவர் எல்லாமே நல்ல படம் தான் கொடுக்குறாரு சூர்யா சார். பட் கம்பேக்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கருப்பு ஒரு முரட்டு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் யாராவது கருப்பு படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு காண்டென்ட்டில் நான் உங்களை